பூக்கள் கடவுள் உருவாக்கிய மற்றும் ஒரு ஆன்மாவை வைக்க மறந்த இனிமையான விஷயம். ஒரு வழி மற்றொன்றை விட சிறந்ததாக இருந்தால் இயற்கையின் வழி என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம். சூரிய ஒளி சுவையானது, மழை புத்துணர்ச்சியூட்டுகிறது, காற்று நம்மை தாங்குகிறது, பனி உற்சாகமளிக்கிறது. உண்மையில் மோசமான வானிலை என்று எதுவும் இல்லை, வெவ்வேறு வகையான நல்ல வானிலை மட்டுமே. ஒரு நல்ல நாளில் நிழலில் உட்கார்ந்து பசுமையானவற்றை பார்ப்பது மிகவும் சரியான புத்துணர்ச்சியாகும். நீங்கள் எல்லா பூக்களையும் வெட்டலாம், ஆனால் வசந்த காலம் வராமல் தடுக்க முடியாது. இயற்கை நமக்கு வெளிப்படுத்தியவற்றில் 1%, 1000ல் 1 பங்கு இன்னும் நமக்கு தெரியாது. நிலத்தை வைத்திருப்பதும் அதை அழிக்காமல் இருப்பதும் அனைவரும் விரும்பும் மிக அழகான கலை. பூமியின் அழகை பற்றி சிந்திப்பவர்கள் உயிர் இருக்கும் வரை நிலைத்து நிற்கும் வலிமையின் இருப்பை காண்கிறார்கள். இயற்கையை படிக்கவும், இயற்கையை நேசிக்கவும், இயற்கையுடன் நெருக்கமாக இருங்கள். அது உன்னை ஒருபோதும் தோற்கடிக்காது. சரியாக பார்த்தால் உலகம் முழுவதும் ஒரு தோட்டமாக இருப்பதை காணலாம். நீங்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு தனிமையில் இருந்தாலும், உலகம் உங்கள் கற்பனைக்கு தன்னைத்தானே வழங்குகிறது. காட்டு வாத்துக்களைப் போல் உங்களை அழைக்கிறது. நீங்கள் இயற்கையை உண்மையாக நேசித்தால் நீங்கள் எல்லா இடங்களிலும் அழகை காண்பீர்கள். காட்டில் வைஃபை இல்லை, ஆனால் ஒரு சிறந்த இணைப்பை கண்டுபிடிப்பீர்கள் இயற்கையோடு. உங்கள் நட்சத்திரங்கள் மற்றும் மரங்கள், உங்கள் சூரிய உதயம் மற்றும் காற்று, அவை நம் அன்றாட வாழ்க்கையில் நுழையவில்லை என்றால் என்ன நன்மை? புதிய காற்று மற்றும் சூரிய ஒளி போன்ற சில பழங்கால விஷயங்களை வெல்வது கடினம். புதிய காற்று உடலுக்கு அவ்வளவு நல்லது, அதுபோல மனதுக்கும் நல்லது. இயற்கை எப்பொழுதும் நம்மிடம் பேச முயற்சிக்கிறது, ஏதோ ஒரு பெரிய ரகசியம் சொல்வதற்காக. மரங்களுக்கு இடையில் செலவழிக்கும் நேரம் ஒருபோதும் நேரத்தை வீணாக்காது. இயற்கை பார்க்க வேண்டிய இடம் அல்ல, அது வீடு. இயற்கையுடன் நடக்கும் ஒவ்வொரு நடையிலும் ஒருவர் தேடுவதை விட அதிகமாக பெறுகிறார். முடிவுகள் பெரும்பாலும் அழகாக இருக்கும் என்பதற்கு சூரிய அஸ்தமனங்கள் சான்றாகும். நன்றி, வணக்கம்.